ஒரு புட்டி எல்லாரும் வாங்க. ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ. வியானா, சொல்லுங்க பிக் பாஸ். உங்க சிறை தண்டனை காலம் இத்துடன் முடிந்தது. இந்த சம்பவத்துக்காக நீங்க ஜெயிலுக்கு போனீங்க. அது சம்பவம்ல சரித்திரம். என்ன விஷயம்? லவ் யூ. தேங்க் யூ. லவ் யூ. இது இதயமே இவளிடம் குள்ள நீங்க சாப்பிடுங்க, அது வந்து ஏத்துக்க முடியாது. ஒண்ணு இன்னும் தலைவன் ஆடு மாதிரி துடிச்சிட்டு இருக்கிறான். அவருக்கு தான் வந்து பிடிக்கல இல்ல, கிளம்புங்க. நாங்க போவோம், இங்கே பாய வச்சு கூட மல்லாக்க படுப்போம். உனக்கண்ணா நீ போயா முதல்ல. ஏச்சி எச்சி இதெல்லாம் என்கிட்ட பேசாத. அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. நீ உன் இஷ்டம் ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் எப்படி மரியாதை கொடுக்க முடியும்? ஓகே, வீட்டுக்குள்ள போலாமா? அகம் டிவி வழியே அகத்திற்குள். ஸ்டார், அங்க இருக்கிற ஒரே ஸ்டார் உட்காருங்க. ஸ்டார், ஏய் ஃபூல், அவன் நம்மள கலாய்க்கறான்டா. இந்த மாதிரி கத்தி தான் அவருக்கு எடுத்து வச்சுக்கிறீங்க. ஓ, இது முன்னாடி ஒரு அசிங்கப்பட்டதே இல்லையாமா? அதாவது முன்னாடி பேரை கடந்து உள்ள இருக்கிற மனசுல போய் அவங்க யாருன்னு படிச்சிருக்கீங்க. சின்ன பையன் சார். ஆனா அவன் அந்த மாதிரி பேசலையே. இவனடா சின்ன பையன். ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க வாட்டர் மெலனா முந்திரி கொட்டையா சார் சொல்லுங்க. இப்படி நீங்க கேப்பீங்க, இத பண்ணாதடான்னு சொன்னேன். நான் சொன்னேன். ஆதிரை சார், ஒரு விஷயம், ஆதரிக்க மட்டும் எந்திக்க முடியல. நீ ஏன்டா கை நீட்ட? 500 ரூபாய் கொடுத்தனே, அப்ப நீங்க கால கூட நீட்டலானே. எதனால உட்கார்ந்து சொன்னீங்க தெரிஞ்சுக்கலாமா? ஆதரி சும்மா சார். கிவ் ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட். ஓகே, மேக்ஸிமம் நான் வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு வேற ஏய் கூண்டு போங்கடா. இப்ப பெண்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்குன்னு நினைக்க போய் தான் நீங்க குறிப்பா பெண்களுக்கும் சொல்லியிருக்கேன் நீங்க சொல்ல வரீங்க. அதானே அது? இப்படி குண்டக்க மண்டக்க பேசினா ஒரு மனுஷன் என்னதாப்பா பண்ண முடியும்பா? சார், நம்மளுக்கு சரின்னு பட்டதெல்லாம் எல்லாரும் சரியா இருக்கணும் அவசியம் இல்ல. கால வராதப்பா. சரி சரி, இருக்கட்டும். பெண்களுக்கு வந்து கல்யாணம்ன்றது ஒரு பாதுகாப்பு அப்படிங்கிற மாதிரி வந்து ஒன்னு சொன்னாரு. ஒரு பெண்ணுக்கு திருமணம் என்பது குதிரைக்கு கொம்பு முளைத்தது போல், உழவன் கொம்பு தேருக்கு ஆசைப்பட்டது போல், சூரியன் மேற்கே உதித்தது போல் என்றுதான் நான் கருதுகிறேன். அப்படி ஒரு கல்யாணம் பண்ணாதான் அது வந்து ஒரு பாதுகாப்பு வலைக்குள்ள இருக்கணும்ட்டு கிடையாது. மத்தபடி நாங்க எங்களை அவுத்து விட்டாங்கன்னு வெச்சுக்கோ, சிறகு அடிப்போம் நாங்க. எதுலையுமே கலந்துக்கிறது இல்ல, கையும் தூக்குறது இல்லைன்னா இப்படி சொல்லி இப்ப சொல்லாம விட்டுறா, பேசாம விட்டுருவோமா? நீ பேசி சிரிச்சு என்னோட பர்சனாலிட்டியை வெளியே காட்டி இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ்ல இன்வால்வ் ஆகி என்டர்டெயின் பண்ணியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். அப்புறம் முன்னாடி வந்து ஆக்டிங் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் ரேம்ப் வாக்கு. ஆனா இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, ஓ நான் பாடினா நல்லா இருக்குன்னு சொன்னாங்க ஸ்டார்டிங். ஸோ அப்படியே நான் இந்த ஷோக்கு வந்து நான் ஒரு புது நேம் சம்பாதிப்பேன்னு நினைச்சு வரீங்கல்ல. வேம்பிலியே அடிக்கிற அளவு உங்ககிட்ட ஆட்டம் இருக்கலாம், ஆனா அதுக்கெல்லாம் ரோஸ் அடிச்சிட முடியாது. ஆர் யூ ஓகே? ஆர் யூ ஓகே பேபி? அது எனக்கும் ரம்யாவுக்கும் நடந்தது சார். அவர் சொன்னது தப்புனா அப்ப நீங்க பேசும் தப்பு தானேங்க. உங்க எண்ணம் தப்புன்னு அவங்க ஃபேஸ் வந்து மாறி என்னை அப்படியே பயங்கரமா பிசிக்கலா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சார். உள்ள கைய முறிக்கிட்டு நெஞ்சில குத்துறாயா, அந்த குத்துறா வெளியில இருந்து வேடிக்கை பாக்குறடா அறிவு கெட்டவனே. துஷார் ஜெயிச்சதுக்கு அப்புறமும் விசில்லாம் அடிச்சு சூப்பர் அப்படி பண்ணாதீங்க அக்கா அப்படின்னு சொல்லும்போது, நீ எல்லாம் அதை கேட்க கூடாது, நீ கேப்டன் அப்படி கேட்க கூடாது அப்படின்னு சொல்லும்போது, யாரு எது சொன்னாலும் அது நோ ப்ராப்ளம். ஏன் முண்டமே வேஸ்ட் ஆவாக்கு டைம், ஏஞ்சி வேலைக்கு போ. எல்லாம் கேட்டு வேஸ்ட், வேலையை பாருங்க. எல்லாம் கிளம்பி போங்க. பாரு வந்து எல்லாம் இங்கேயும் பேசுவாங்க இங்கேயும் பேசுவாங்க. இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? எல்லா சண்டையிலயும் பொண்ணுங்க எங்க சண்டை போட்டாலும் எல்லா பொண்ணுங்களுக்கும் சப்போர்ட் பண்றாரு. நம்மள பசங்களை கண்டா அறவே பிடிக்காது, அடிச்சு விடுவான். ஆனா பொம்பளை பிள்ளைங்கன்னா ரொம்ப பிடிக்கும், கொஞ்சுவாரு.
ஆனா அவங்க பொண்ணுங்க விஷயத்துல மட்டும் நல்லவங்களா இருக்கணும்னு நடிக்கிறாங்கன்னு தோணும். 100% நோ ஸ்கிரிப்ட் சார். நோ ஸ்கிரிப்டா? கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. நான் எங்க நடிச்சேன்? எல்லாத்துக்கும் வந்து இதுவாக எல்லாத்தையும் கேள்வி கேட்குறேன். மாமா காஞ்சி போன பூமி எல்லாம் வத்தாத நதியை பார்த்து ஆறுதல் அடையும். அந்த நதியே காஞ்சி போயிட்டா துன்பப்படுறவங்க எல்லாம் அவங்க கவலையை தெய்வத்துக்கிட்ட முறையிடுவாங்க. ஆனா தெய்வமே கலங்கினா அந்த தெய்வத்துக்கு யாரால ஆறுதல் சொல்ல முடியும்? அவன் சோகத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான், நீ பாட்டுக்கு லிப் மூமெண்ட் கொடுக்குற. போய் நிறுத்துறா. இங்க பாரு, அயன் லேடி, அயன் உமன் ஒரு பேர் இருக்கு, புரியுதா? ஒரே ஒரு தடவை கண்ணை முடிச்சு என்ன பாரு. போதும்மா, அப்படியே ஒரே ஒரு தடவை ஊழ விடு. பத்திக்குமா? எப்போதுமே தப்பாதான் புரிஞ்சுப்பாங்க. அது கனியக்கா பேசும்போது நல்லா கிளாப் பண்றாங்க. பொறாம லைட்டா எல்லாம் நடிக்கிறாங்க பாரு, நீ மட்டும் நடிக்கல. நீ இதை எதிர்கொள்ளுவன்னு பார்த்தா எங்க நான் நடிச்சேன்? உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. இதுக்கு தான் நான் பிக் பாஸ் வர மாட்டேன். ஏன்னா உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் அழுகுற? எனக்கு தெரியாது. உனக்கு மண்டையில பிரச்சனை? ஐயோ அப்படி சொல்லாத. நான் வந்து இதுல மக்களும் அதுதான் நினைச்சிருக்காங்கன்னு நினைக்கும் போது எனக்கு செம்ம கடுப்பு. கிரீஷ் டப்பாவை எப்படி உதச்ச? அப்பா, பஞ்சாயத்து போர்டுக்கு ஒரு வேலை மிச்சம். ஊர்ல ஒரு சொட்ட நாய் சேர்த்து போச்சு. சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு